Welcome back to our channel. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பாலையாட ஒரு சாங் தான் வந்து பார்க்க போறோம். தபிடி லிரிக் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். நடிச்சதெல்லாம் வந்து நிறைய பேர்லாம் போட்டுருக்காங்க. அவங்கள பாலே தமன் எஸ் அத மட்டும் சொல்லி முடிச்சிடலாம்னு பார்க்கறோம். தமன் ஏனா இது மட்டும் இல்ல தெரியுது, வேற ஒண்ணும் தெரியல. ஒரு பட்டுக்கு அவட மியூசிக் போடுறாரு, ஒரு பட்டுக்கு வாங்க பாட்டு கேப்போம். படம் பேர் என்ன ஆக்சுவலா? என்பிகே தான படம் பேரு. என்பிகே அவரோட ஷார்ட் ஃபார்ம். ஓ ஷார்ட் ஃபார்மா? சாரிங்க. அலைவுண்டு உட்கார்ந்ததுல இருந்து ஒன்னு பண்ண மாட்டான். அதானே இது பாலிவுட் ஹீரோயின் தானே இது. அழுக வர பின்னாடி சூப்பர் ஹேண்ட்ஸமா இருக்கிற தலைவரா நல்லா மிக மாத்தி வச்சிட்டாங்க. மாத்தி போட்டாங்க. கழுத்துல கட்சி இருந்தாலே ரைட்டிங்ல சூப்பரா இருக்கு. கடைசி இந்த மாதிரி சூப்பரா சந்திரமீங்கள பார்த்தனா నీ ముందే బుద్ధి ఫ్రూట్ ఈ జింక పిల్ల వంకర నడు మెటాడిస్తారా నువ్వు మీసమట తిప్పి ఈ తొడను అట్టా కొట్టి నాకు మూడొచ్చేలా రెండో సైడు చూపించేసేరా నీకు శారీలో సోకంత షేరింగో బోలింగో బ్యాటింగో ఫీల్డింగో ఇక చేసేయి నా పైట జారంగో బస్తావో నటింటికే బస్తావో ಬಿಡಿ ನೀಚೆಗೆ ಎತ್ತು ಬಾಲ ಬಿಡಿ ಮೋತಿ ಪೋಯಲ ಬಿಡಿ ತಂಚು ತಂಚು ಬಿಡಿ ಚಮಟಲ್ಲೋ ತಡಿಸಿ ಪೋಯಲ இது நல்லா இருக்கு. தாவிடி தீவிடி முடிச்சு எனக்கு பிடிச்சிருச்சு. கோரியோகிராஃபிங்லாம் நல்லா இருந்துச்சு. இது முன்னாடி வேற இன்னொரு சாங் விட்டுருக்காங்க படம் அதே படத்துல ஏஜ்டா டக்கு திக்லியா
படம் பொங்கலுக்கு வருதுடா. அதனால ஆல்ரெடி 2 பாட்டு விட்டுருக்காங்கடா. ஆமா நமக்கு தெரியாம போச்சு. முயற்சியால இவ்வளவு முயற்சி வருது. டான்ஸ் வந்து நல்லா இருக்கு. அந்த எப்பயுமே பாலையா பாட்டுல வந்து இந்த மாதிரி பாட்டுல யூனிக்கான ஸ்டெப் இருக்கும். அந்த மாதிரி யூனிக்கான ஸ்டெப் வந்து இது ஒரு ஸ்டெப். இது நல்லா இருக்குது. பால் தூக்கி போட்டு பிடிக்கிறது, சட்டையை கயிட்டுறது, ஸ்டாம்ப் குத்துறது, இதெல்லாமே அவரோட ஒரு காட் ஆஃப் மாஸ். அப்படிதான். நீங்க வந்து 10 தடவை தலையை இவரை பத்தி இருக்கீங்களா? சொல்றேங்க, பொதுவா சொல்றேன்ல. அது வேறடா. எப்பயுமே எங்கேட்டி வாங்க மட்டும் தெரியுது. பாட்டு நல்லா இருந்தது, டான்ஸ் நல்லா இருந்தது. டான்ஸ் நல்லா இருந்துச்சு, பாட்டு கேட்கற நல்லா இருந்துச்சு. எப்பயுமே எங்க தலைவர் வந்து அவர் வயசோட இன்னும் 10-20 வயசு கம்மியான பொண்ணு சாங்கு போடுவார் போல. அவரு எல்லாரும் போடுறது ஹீரோயினே போடுறாங்க, இன்னும் டான்ஸுக்கு தானே போடக்கூடாதுன்னு. பாட்டு கேட்க நல்லா இருந்துச்சு, சாங் நல்லா இருந்துச்சு. அது எனக்கு அதான் அந்த ப்ளூ கலர் காஸ்டியூம் வந்து அந்த விஷுவலா ஒரு 2 நிமிஷம் காட்டும் லைட்டிங், அந்த கலரிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. தம்மனோட எப்பயும் போடுற அந்த அதே இசை 7 தாளம் தான். இசை மாறல, லிரிக்ஸ் தான் மாறிச்சு. அதே இசை. அந்த ஹிந்தியில வந்து இது என்னதுன்னு பேபி ஜான் பாட்டு லைட்டா விசில் தெரிச்சு. இப்ப அடுத்து ஒண்ணு பண்ண போறோம், அதுவும் தமிழ் மியூசிக் தான். அதே மாதிரி தான் இருக்கும் அதுவும். சரி, ஓகே. பாட்டு எல்லாம் பிடிச்சிருந்தது. பாலையாவோட ஸ்டெப்ஸ் வந்து இப்ப நான் சொல்றேன்ல, எழுதி வச்சுக்காங்க. பொங்கலுக்கு வரதுக்குள்ள 10 பேர் ரீல்ஸ் பண்ணுவானுங்க. ஆமா, தபிடி இடுப்பு உடைச்சு மாஸ்க் கட்ட போறானுங்க. சரி, ஓகே. இது இந்த படம் எப்படியும் வந்து ஓடிடில வந்தாதான் பாப்போம். இங்க ரிலீஸ் ஆகும். மால்ல ரிலீஸ் ஆகும். நானா பகவத் கேசரி இதெல்லாமே நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். ஆனா தெலுங்குலயே பாப்பேன் நானா. எனக்கு பாஷை தெரியாது, வேற விஷயம். சரி, ஓகே, விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.